வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். பிஜிடிஆர்பி பாட்னிக்கு தயாரிக்க கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தால் தான் பார்த்தினாக்கா நம்மளும் பார்த்தினாக்கா ஒரு போஸ்டிங் வாங்க முடியும் பிஜிடிஆர்பியில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தினாக்கா யூனிட் 1 ஆல்கேயில் வரக்கூடிய அந்த தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ அதுக்கான கொஷின் வித் ஆன்சர். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 5 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது பார்த்தினாக்கா பார்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், பின் வருவனவற்றில் வாஸ்குலார் திஷு அற்ற கிரிப்டோகேம்கள் யாவை? இப்போ வாஸ்குலார் திஷு அப்படின்னா என்ன சொன்னால் வாஸ்குலார் பண்டல், அந்த ஜைலம் ஃப்ளோயத்தை தான் வாஸ்குலார் திஷு அப்படின்னு சொல்கிறோம். கிரிப்டோகேம்கள் அப்படின்னா என்னக்கா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூக்காத தாவரங்கள். அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாலோஃபைட்டு, பிரியோஃபைட்டு, இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்குலார் திஷ்யூ அற்ற கிரிப்டோகேம்கள். அப்போ டெட்ரோஃபைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்குலார் திஷ்யூ இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 2, தாலஸ் என்ற சொல்லை முதலில் தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் லின்னேயஸ். தாலஸ் என்ற சொல்லை முதலில் தோற்றுவித்தவர் லின்னேயஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், செங்கடல் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணமானது எது? செங்கடல் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சைனோஃபைட்டா பிரிவை சார்ந்த ஒரு பாசி. சைனோஃபைட்டா பிரிவை சார்ந்த ஒரு பாசி. செங்கடல் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் சைனோஃபைட்டா பிரிவை சார்ந்த ஒரு பாசி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, கீழ்கண்டவற்றில் ஒரு பாசியாகவும் புரோட்டோசோவா பிரிவை சார்ந்த ஒரு உயிரியாகவும் கருதப்படுவது. ஸோ ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஒரு ஆல்கேவா ஒரு பாசியாகவும் இருக்கும், ஒரு புரோட்டோசோவா பிரிவை சார்ந்த ஒரு உயிரியாகவும் இருக்கும். எது அப்படின்னாக்கா யூக்ளினா. கீழ்கண்டவற்றில் ஒரு பாசியாகவும் புரோட்டோசோவா பிரிவை சார்ந்த ஒரு உயிரியாகவும் கருதப்படுவது யூக்ளினா. அடுத்து கொஷின் நம்பர் 5, ஈரமான மண்ணின் புறப்பரப்பில் வளரும் பாசிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈரமான மண்ணின் புறப்பரப்பில் வளரும் பாசிகளுக்கு சாஃபோஃபைட்டுகள் என்று பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சாஃபோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6, கடற்கரையின் மணலில் வளரும் பாசிகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? கடற்கரையின் மணலில் வளரும் பாசிகள், கடற்கரையின் மணலில் வளரும் பாசிகளுக்கு சேமான் அப்படின்னு பேர். சேமான் அப்படின்னா கடற்கரையோட மணலில். சாஃபோஃபைட்டுகள் அப்படின்னா ஈரமண்ணின் புறப்பரப்பில் வளரும் பாசிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, கார்டிகோலஸ் பாசிகள் எனப்படுபவை பின்வருவற்றில் யாவை? கார்டிகோலஸ், கார்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்க் அப்படின்னு அர்த்தம். அப்போ கார்க் அப்படின்னா பார்க் அப்படின்னு அர்த்தம். அப்போ மரப்பட்டையின் மீது வளரும் பாசிகளுக்கு கார்டிகோலஸ் பாசிகள். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி, மரப்பட்டைகளுடன் ஒட்டி வளர்பவை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மரப்பட்டைகளுடன் ஒட்டி வளர்பவை. அடுத்து கொஷின் நம்பர் 8, பின் வருவனவற்றில் ஹைட்ரா மற்றும் கடற்பஞ்சுகள் ஆகிய விலங்கினங்களின் உட்புறத்தில் வளரும் பாசி எது? பின் வருவனவற்றில் ஹைட்ரா மற்றும் கடற்பஞ்சுகள் ஆகிய விலங்கினங்களின் உட்புறத்தில் வளரும் பாசி எது அப்படின்னா குளோரெல்லா. ஹைட்ராவுடைய பாடிக்குள்ளவும் கடற்பஞ்சோடைய உட்புறத்துலேயும் வளரும் பாசி அப்படின்னாக்கா குளோரெல்லா. அடுத்து கொஷின் நம்பர் 9, பின் வருவனவற்றில் தேயிலையின் வெண்துரு நோய்க்கு காரணமானது எது? தேயிலையில் வெண்துரு அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு காரணமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பல்யூராஸ் அப்படின்னு பேர். செப்பல்யூராஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, செப்பல்யூராஸ். அடுத்து கொஷின் நம்பர் 10, பின் வருவனவற்றில் ஃப்ரிட்ஜ் என்பவரால் காக்காய்டு வளர் இயல்பு என வகைப்படுத்தப்பட்டுள்ள தாலஸ் எது? பின் வருவனவற்றில் ஃப்ரிட்ஜ் ஆல்கேவை மொத்தம் எத்தனை கிளாஸாக பிரிச்சிருக்காரு அப்படின்னாக்கா 11 கிளாஸாக பிரிச்சிருக்காரு. ஸோ அதில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காக்காய்டு வளர் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காக்காய்டு வளர் இயல்பு என வகைப்படுத்தப்பட்டுள்ள தாலஸ் எது அப்படின்னா நீந்தும் திறனற்ற ஒற்றை செல் தாலஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, நீந்தும் திறனற்ற ஒற்றை செல் தாலஸ்.
அடுத்து கொஷின் நம்பர் 11. பேராமைலான் ஸ்டார்ச் சேமிப்பு உணவு எந்த பாசிப்பிரிவில் காணப்படுகிறது? யூக்ளினோஃபைட்டா. பேராமைலான் ஸ்டார்ச் சேமிப்பு உணவு எந்த பாசிப்பிரிவில் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, யூக்ளினோஃபைட்டா. அடுத்து கொஷின் நம்பர் 12. பின்வருவனவற்றில் மிக்சோசாந்தின் நிறமி எந்த பாசிகளில் உள்ளது? மிக்சோசாந்தின் அப்படின்ற நிறமி எந்த பாசிகளில் உள்ளது அப்படின்னு கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் பி, நீலப்பச்சை பாசிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, நீலப்பச்சை பாசிகள். அடுத்து கொஷின் நம்பர் 13. ஆசிலட்டோரியா பச்சை நிற ஒளியில் வளர்க்கப்படும் போது எந்த நிறத்தை உருவாக்கும்? ஆசிலட்டோரியா பச்சை நிற ஒளியில் வளர்க்கப்படும் போது எந்த நிறத்தை உருவாக்கும்? சிவப்பு நிறம். ஆசிலட்டோரியா பச்சை நிற ஒளியில் வளர்க்கப்படும் போது எந்த நிறத்தை உருவாக்கும்னா சிவப்பு நிறம். அடுத்து கொஷின் நம்பர் 14. வால்வாக்சின் ஊஸ்போர் சிவப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான பொருள் பின்வருவனவற்றில் யாது? வால்வாக்சின் ஊஸ்போர் சிவப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈமட்டோக்ரோம் அப்படின்னு பேர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈமட்டோக்ரோம். நெக்ஸ்ட்டு 15. கொஷின் நம்பர் 15. ஸ்டெப்பனோகாண்ட் வகை நீந்தும் செல்கள் எந்த பாசியில் உருவாகிறது? ஸ்டெப்பனோகாண்ட் வகை நீந்தும் செல்கள் எந்த பாசியில் உருவாகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊடோகோனியம். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊடோகோனியம். அடுத்து கொஷின் நம்பர் 16. கோலியோகீட்டேயில் எந்த பகுதி நீட்சியடைந்து சீட்டா அல்லது முள்வளரி உருவாகிறது? கோலியோகீட்டோவில் எந்த பகுதி நீட்சியடைந்து சீட்டா அல்லது முள்வளரி உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளிப்ரோபிளாஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளிப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ வளருது அப்படின்னாக்கா சீட்டாவாவோ இல்லை முள்வளரியாவோ வளருது. அடுத்து கொஷின் நம்பர் 17. பின்வரும் எந்த பாசியில் காலோஸ் செல்சுவர் பொருளாக உள்ளது? பின்வரும் எந்த பாசியில் காலோஸ் செல்சுவர் பொருளாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, காலர்பா. பின்வரும் எந்த பாசியில் காலோஸ் செல்சுவர் பொருளாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காலர்பா. ஆன்சர் ஆப்ஷன் டி, காலர்பா. அடுத்து கொஷின் நம்பர் 18. ஸ்போர்களின் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் அறவே இல்லாத பாசி. ஸ்போர்களின் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் அறவே இல்லாத பாசி சர்காசம். ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்காசம். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 19. ஏ மைட்டாட்டிக் நியூக்ளியார் பகுப்பு பின்வரும் எப்பாசியில் காணப்படுகிறது? ஏ மைட்டாட்டிக் நியூக்ளியார் பகுப்பு பின்வரும் எப்பாசியில் காணப்படுகிறது? ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 20. பின்வரும் எந்த பாசி பிரிவில் சேமிப்பு உணவு பைரினாய்டு போன்ற துகள்களில் குரோமட்டோஃபோர்களுக்கு வெளியில் காணப்படுகிறது? பின்வரும் எந்த பாசி பிரிவில் சேமிப்பு உணவு பைரினாய்டு போன்ற துகள்களில் குரோமட்டோஃபோர்களுக்கு வெளியில் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோடோஃபைட்டா. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோடோஃபைட்டா. ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டலாக 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கேல. ஸோ யூனிட் 1 ஆல்கேல டோட்டலாக 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் வரும். ஸோ அதையும் பாருங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.